முன்னாடி எல்லாம் அடிக்கடி கோவிலுக்கு வருவோம். இப்ப ரொம்ப நாள் ஆச்சுல்ல அத்தை. அதனாலதான் நான் உன்னை இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவரே நான் கூட வர சொல்லிருப்பேனே. அதுக்கு என்ன, நாளைக்கு கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்க. சந்தியா, வா இப்படி உட்காரலாம். இப்படி உட்காரு. சரிங்க அத்தை. அப்பா. சந்தியா, இந்தா பிரசாதம் சாப்பிடு. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. உன் மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆன புதுசுல இங்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஒன்ன மாதிரிதான் நானும். அப்ப எனக்கு ஒழுங்கா புடவை கூட கட்ட தெரியாது. அதுவும் பட்டு புடவை வேற. ஒரு கையில இப்படியே புடவைய புடிச்சுக்கிட்டே நடந்து நடந்து வருவேன். என்ன பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பாரு உன் மாமா. அவருக்கு கூட பிறந்தவரு ஒரு தம்பிதான். ஆனா அவருக்கு 3 தங்கச்சிங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது 2 தங்கச்சி வீட்டோட தான் இருந்தாங்க. இவரோட தம்பிக்கும் இவருக்கும் சுத்தமா ஆகாது. பொறுப்பு இல்லாம அவர் பாட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு தனியா போயிட்டாரு. மாமனார் வேற அப்ப தவறிட்டாரு. மீதி இருக்கிற 2 தங்கச்சிங்களையும் கரையேத்துற பொறுப்பு இவர் தலை மேல விழுந்துருச்சு. உன் மாமாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. சிரிச்சு சிரிச்சு பேசுவாரே ஒழிய ஒரு பிரச்சனை வந்தா அதை தாங்குற மனுஷன் கிடையாது. எனக்கு அது சீக்கிரமே புரிஞ்சு போச்சு. இவரை நம்பிட்டு இருந்த நாத்தனார் 2 பேரையும் இந்த காலத்துல கரை சேர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நானே அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். நான் அவ்வளவு பொறுப்பா இருந்தாலும் என் மாமியார் இருக்காங்களே, அவங்க மனசு எதையுமே ஏத்துக்காது. ஊர்ல நீ பார்த்தல அந்த பாட்டிதான். ஆமா அத்தை. நல்ல மனுஷிதான். இருந்தாலும் மருமகனாலே தப்பாதான் இருப்பான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். நான் எது செஞ்சாலும் அதுல தப்பு சொல்வாங்க. அப்பெல்லாம் நாங்க தென்காசிக்கு கூடி வரல, அவரோட ஊர்ல தான் இருந்தோம். ஒரு பக்கம் நாத்தனாருங்களுக்கு மாப்பிள்ளைங்க பார்க்கணும், இன்னொரு பக்கம் மாமியாரோட மனசு நோகாம பாத்துக்கணும். புருஷன் தொல்லை இல்லைனாலும் அவரால எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு மண்டப்படியா இருக்கும். எங்க பிரசாதத்தை எடு. 2 நாள் நான் அவர் கூட சிரிச்சு பேசினேன்னு வெயி, என் மாமியாருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உடனே மலை மலையா எனக்கு வேலையை கொடுப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல 12 மாடு இருந்துச்சு. எல்லாமே கறக்குற மாடு. தினமும் 4 கூட சாணி போடும். எல்லாத்தையும் நான் ஒருத்தியா இருந்து அள்ளி கொட்டணும். அதுங்களுக்கு தவிடையும் புண்ணாக்கையும் கலந்து வச்சு வச்சு இந்தா என் உள்ளங்கை ரேகை எல்லாம் தேஞ்சிருச்சு. இதுக்கு நடுவுல நானே மாப்பிள்ளை பார்த்து சீட்டு போட்டு சேர்த்து வச்ச காசுல என் 2 நாத்தனார்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் தெரியுமா? ஆனா அதுங்க 2ம் நன்றி கெட்டத்தனமா இது வரைக்கும் என்னை எட்டி பார்த்தது கூட இல்ல. நானும் அதை எதிர்பார்க்கல. ஆனா இதையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது எனக்கு இருந்த மனநிறைவையும் சந்தோஷத்தையும் வார்த்தைகளால சொல்லவே முடியாது சந்தியா. என்ன நினைச்சு எனக்கே பெருமையா இருந்துச்சு.
2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குடும்பத்தையே நான் தூக்கி சுமந்தேன்னு நினைச்சப்போ இந்த வாழ்க்கைய இதை விட நல்லபடியா நடத்தி கொண்டு போயிடலான்னு என் மனசுல ஒரு புது தெம்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சரவணன் பிறந்தான். வரிசையா செந்தில், ஆதி, பார்வதின்னு 4 பிள்ளைங்களாயிடுச்சு. நாத்தனாருங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளைங்களை பெத்தெடுத்து அதுங்களை வளர்த்து அதுக்கெல்லாம் அப்புறமா தான் என் மாமியார் என்னை ஒரு மனுஷியாவே ஏத்துக்கிட்டாங்க. லேசா என்கிட்ட அவங்க சிரிச்சு பேசினதே அதுக்கு பிறகுதான் சந்தியா. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு என் மேல கோபம் வரத்துக்கு எந்த நியாயமும் இல்ல. இருந்தாலும் ஏன் அப்படி நடந்துக்கணும்? ஏன்னா ஒரு தாய் கோழி தன்னோட குஞ்சுகளை பாதுகாக்கிற பக்குவம் அது. குரல்ல ஒரு கண்டிப்பு இருக்கும், பார்வையில கொஞ்சம் கடுமை இருக்கும். இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது அக்கறைன்னு புரிஞ்சுக்க ஒரு வயசும் பக்குவமும் தேவைப்படுது. இன்னைக்கும் என் மாமியாரு என்ன திட்டதான் செய்வாங்க, ஆனா நான் அதை கண்டுக்க மாட்டேன். அவங்க சும்மா வாய் வார்த்தையா அப்படி பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள என் மேல மதிப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னு யோசிக்கிறியா? ஐயோ இல்லத்த இல்லத்த, நீங்க சொல்லுங்க அத்த. முதல் தடவையா நீங்க மனசு விட்டு எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்றீங்க. இதை கேட்கவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க அத்த. என்னவோ இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதான். நம்ம ஊர்ல எதையோ பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை அல்லும் பகலும் தூக்கி சுமந்து நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரோட விருப்பம் என்ன, யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் நல்ல வழியில கரை சேர்க்கறது இருக்கு பாத்தியா, அதுதான் பெரிய சாதனை. ஏதோ குடும்பத்து வேலைன்னா எல்லாரும் ரொம்ப சுலபம் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல சந்தியா. அதுக்குதான் அதிகமான நிதானமும் அன்பும் அக்கறையும் தேவைப்படுது. ஆபீஸ் வேலையை பார்த்தோமா சம்பளத்தை வாங்கணுமான்னு வந்துடலாம். ஆனா இது அப்படி இல்ல. இது பொறுப்பு. ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா புரியறதில்ல. கல்யாணம் பண்ண உடனே புருஷனோட ஊர் ஊரா சுத்துறது மட்டும்தான் வேலை நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். வயசுக்கேத்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டோம். அதே நேரம் குடும்ப பொறுப்பையும் ஏத்து நடந்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல கிடைக்கிற மனநிறைவு வேற எதுலயும் கிடைக்காது. நாம பார்த்து நட்டு வளர்க்கிற செடி அது வளர்ந்து மரமாகி பூவும் காயுமா காய்ச்சி நிக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுல அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அதே ஆனந்தம் தான் குடும்பத்திலயும் இருக்கு. இதையெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றாங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஆனா அத்தா சும்மா சொல்லல, ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு அடி போடுறாங்க. அது என்னன்னு தான் புரியல. சரவண சொன்னா, நீ ஏதோ போலீஸ் வேலைக்கு படிக்க ஆசைப்படுறியாமே. ஆசைக்கு என்னம்மா, எல்லார் மனசுலயும் 100 ஆசைங்க பூத்து கிடக்குது. எல்லாம் நிறைவேறிடுமா என்ன? நம்ம குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு எது ஒத்து வரும்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ கனவு அது இதுன்னெல்லாம் தோணத்தான் செய்யும். மனசு கஷ்டப்படக்கூடாதேன்னு சரவணனும் அதை கேட்டுட்டான். ஆனா நீ படிச்சவ,
4 விவரம் தெரிஞ்சவ. நீ என்ன முடிவெடுத்தா இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு நீயே யோசிச்சு பாரு. உன் கண்ணு முன்னாடி ஆளாக்கி கொண்டு வர வேண்டிய குடும்பம் இருக்கு. சரவணனுக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கா. அவங்களுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணணும். நாளைக்கு நீ 2 பிள்ளைங்களை பெத்தெடுத்து வளர்க்கணும். இதை விட உனக்கு சந்தோஷம் தரது வேற என்னவா இருக்கும்? நான் சொல்றது கண்ணு முன்னாடி இருக்கிற யதார்த்தம், அதான் நிஜம். ஆனா நீ இப்ப ஆசைப்படுறது எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு கனவு. அது இருக்கட்டும். ஆசைப்பட்டதை அடைய வேண்டான்னு நான் சொல்லல. முதல்ல இந்த குடும்பத்தோட மருமகளா நீ உன் பொறுப்பையும் கடமையையும் நிறைவேத்து. ஒரு பேரனையோ பேத்தியோ எனக்கு பெத்து கொடு. எனக்கு அர்ச்சனா மேல மரியாதை மதிப்பு எதுவுமே இல்லம்மா. உங்களை நீதான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்படுற கனவை நோக்கி நீ போ. நான் அப்ப உன்னை தடுக்கவே மாட்டேன். நான் இவ்ளோ நேரம் சொன்னதை கேட்டு உனக்கு வெறுப்பா இருக்கும். இல்லனா உன் கனவை தட்டி பறிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். நான் திரும்பவும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடி இருக்கிற குடும்பத்தை தூக்கி நிறுத்து. இந்த வீட்டு மருமகளா உன் கடமைகளை நீ நிறைவேத்து. அப்புறம் உன் கனவை நோக்கி போ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வீட்டுக்கு போலாமா? இந்த தேங்காய் அந்த கூடையிலே வச்சிரு. வா சந்தியா, போலாம். கோயிலுக்கு வந்தது வீணா போகல. அத்தை இவ்ளோ ஷார்ப்பா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி போலீஸும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், வீட்டு வேலை பாருடின்னு சொல்லிட்டாங்க. அவளும் ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா போறாளே. சிறப்பு. சந்தியா போலீஸ் ஆகிறது அரோஹரா. அண்ணா கீழப்பூர்ல இருந்து செல்வராஜன் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாருல? ஆமா. அவர் காலைல இருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாருண்ணே. எடுத்துட்டு வந்து கொடுன்னு. உனக்கு கடையில ஏதாவது வேலை இருக்கா? இல்லையேண்ணே. சரி, நான் கடையை பாத்துக்கிறேன், நீ போய் கொடுத்துட்டு வா. சரிண்ணா. என்னடா சரவணா? சொல்லுங்கப்பா. கடையில யாரும் இல்ல போல இருக்கு. வெயில் ஏறிடுச்சுலப்பா, ஆளுங்கெல்லாம் சாயங்காலம் தான் வருவாங்க. ஓ. அப்பா, அம்மா கிட்ட எதுவும் பேசுனீங்களாப்பா? அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்லடா, ஒன்னும் சொல்லல. சந்தியா வேற ஏதோ வேலைக்கு ஆசைப்படுறான்னு சொல்லியிருந்தா நானே சிவகாமி கிட்ட சண்டை போட்டு இது விஷயமா பேசியிருப்பேன்டா. ஆனா போலீஸ் வேலைன்னு சொல்லிட்டியே, அவளுக்கு ஏற்கனவே போலீஸ்னா அடியோட ஆகாது. இது அவங்களோட சின்ன வயசு ஆசைப்பா, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியுதுடா. இப்ப அம்மா என்னப்பா பண்றாங்க? அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உன் அம்மா சந்தியா கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? எதுக்குப்பா? தெரியலடா, திடீர்னு கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிட்டா. கண்டிப்பா இந்த போலீஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? இதுல நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. சிவகாமி மனசுல ஒரு முடிவோட இருக்கிற மாதிரி தான்டா தெரியுது. உன்கிட்ட பேசும்போது உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. அதனால தன்னோட முடிவு இதுதான் சந்தியா கிட்ட சொல்றதுக்காக அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா கிட்ட நான் வந்து இதை பத்தி பேசின விஷயம் சந்தியாக்கு என்ன தெரியாதுப்பா. அதான் இப்ப சிவகாமி சொல்லிருவாளே. எனக்கு என்ன நடக்குமோன்னு பதட்டமாவே இருக்குப்பா. பதட்டத்தை விடு சரவணா.
அப்படி ஒன்றும் தலைக்கு மேல நமக்கு குடிமொழிக்கு போயிடாது. கோயில்ல இருந்து வரட்டும், நீ நடக்கிறத கவனி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீ மனசுல வச்சுக்க, சந்தியாவோட கனவை நிறைவேற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, அதுவும் கடமை. சிவகாமி ஒத்துக்க மாட்டாதான், முரண்டு பிடிப்பாதான். இருந்தாலும் அதை எப்படி தாண்டி வரப்போறன்றது உன்னோட சாமர்த்தியம். இன்னைக்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அத்தை சந்தியா கண்ணில் சிக்கிறதுக்குள்ள கிளம்பிடுவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட போற வழியில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே போவோம். இந்தாங்க தம்பி படிங்க. இந்தாங்கம்மா படிச்சு பாருங்க. இந்தாப்பா. யானைக்கால் சித்தர் எண்ணியது ஈடேற, நினைத்தது நிறைவேற, குடும்பம் தழைக்க, செல்வம் செழிக்க, அருளாசி பெறுவீர் யானைக்கால் சித்தர். அண்ணா இந்த சித்திரை வந்து பாருங்க, மனசுல நினைச்சது எல்லாமே நடக்கும். அம்மா, என் தங்கச்சிக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருக்கு. இவரை போய் பார்க்க சொல்லலாம். அவசியம் போக சொல்லுங்கண்ணே. இந்த சித்தரோட அருளால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படியாம்மா? ஆமா அண்ணா. ரொம்ப சந்தோஷமா. பார்க்க கண்டிப்பா சொல்றமா போய். அப்படின்னா ஒருவேளை நம்ம நினைச்சது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு இவங்க கிட்ட கேட்கலாமா? அக்கா, என்ன டவுட்? அது நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். பிறக்க போறது ஆம்பளை புள்ளையா இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த சித்தரை போய் பார்த்தா நடக்குமா? தாராளமா போமா. என் பெரியம்மா பொண்ணு கூட இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் ஆண் பிள்ளைய பெத்துக்கிட்டா, அதுவும் ரெட்ட புள்ள. நிஜமாவே வா? ஆமாமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன், நேர்ல போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்ப நான் கண்டிப்பா போறேன். சரிம்மா. அப்ப கண்டிப்பா இவரை போய் பார்க்கணும். என்ன ராணி இந்த பக்கம்? உன்னை பார்க்கதாங்க வந்தேன். நானும் சந்தியாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். பரவாயில்லையே, மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. ஏன், எங்க ஒத்துமைக்கு என்ன குறைச்சல்? நாங்க என்ன தெருவுல இறங்கி அடிச்சுக்கிட்டா இருக்கோம்? கோவப்படாதக்கா, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என்ன சந்தியா, முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. நீ என்ன முகம் பார்த்து குறி சொல்ல வந்தியா? 2 பேரும் கோயிலுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வரோம். அந்த களைப்பு இருக்காதா? ஆமாக்கா, அடிக்கிற வெயில்ல அப்படிதான் இருக்கு. நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன் பாருங்க. என்ன? என் மருமக மாசமா இருக்காக்கா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம் ராணி. சந்தியா, எப்ப இந்த விஷயம் தெரிய வந்தது? இன்னைக்கு காலையில தான்க்கா தெரியும். எங்க வீட்டுக்கு முத வாரிசு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பின்ன இருக்காதா? குடும்பத்தோட அடுத்த தலைமுறை வரப்போகுதுன்னா மனசு பொங்கதானே செய்யும். என்னோட வாழ்த்துக்கள் உங்க மருமகளுக்கு கண்டிப்பா சொல்றேம்மா. நீயும் ஒரு நாள் வீட்டுக்கு வா. வரேன். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி சந்தியாவும் வந்து ஸ்வீட் கொடுப்பா பாரு. கூடிய சீக்கிரம் இதே மாதிரி சந்தியாவும் வந்து ஸ்வீட் கொடுப்பா பாரு. அப்படியே சிவகாமி, நிஜமாவா சொல்ற? இப்ப இல்ல, தப்பா புரிஞ்சுக்காத. கூடிய சீக்கிரம்னு சொன்னேன். அதுக்கு என்ன, மகராசியா இருக்கட்டும். அப்புறம் சந்தியா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். மகா சிவராத்திரி வருது இல்ல, போன வருஷம் சிவராத்திரிக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ராத்திரி ஃபுல்லா நாடகம் பண்ணீங்க. ரொம்ப கலகலப்பா பொழுது போச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி நாடகம் இருக்குல்ல? என் மருமக, என் பையன் கிட்ட எல்லாம் உங்க நாடகத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா, போன வருஷம் திருவிளையாடல் நாடகம் போட்டீங்க. இந்த வருஷம் என்ன? இந்த வருஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போன வருஷம் நான் சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு தெரியாம இவங்க நாடகம் போட்டாங்க. இந்த வருஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு போய் சொல்லிடு. வேணும்னா உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து நீ நாடகம் போடு. நாங்க வந்து பார்த்து கை தட்டுறோம், அவ்வளவுதான். நீ வேறக்கா, யாராச்சும் ஏதாவது சொன்னா ஏட்டிக்கு போட்டியா பேசுவ. நான் வரேன்க்கா. வரேன் சத்யா, ஒரு நாள் வீட்டுக்கு வா. வாமா. சந்தியா, ஒரு நிமிஷம் இரு.
பாட்டியாக போறோன்னதும் ராணி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அப்படி ஒரு சந்தோஷம் கவனிச்சியா? சந்தியா, அந்த சந்தோஷத்தை நானும் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே அர்ச்சனா முழுகாம இருக்கா. நீங்களும் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் கோயில சொன்னதையும் மறக்காத, இப்ப சொன்னதையும் மறக்காத.